அச்சோ இவன் எங்க இப்ப என்ன இப்படி பார்த்தா கண்டிப்பா வீட்டுல போய் போட்டு கொடுத்துருவான். கூகுள் எஸ்கேப்டா. இந்திர, மலருங்க. சொல்லுங்க. மலருங்க உள்ளதாங்க இருக்கா? அவளை கூப்பிடு. மலரே, மலரே. என்னம்மா? அப்பா கூப்பிடுறாரு, இங்க வா. இதோ வரேன். அப்பா பார்த்தா பூசாரி ஐயா, அந்த பைய கொடு. இந்தாங்கம்மா. என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா, துணி கடைக்கு போயிருந்தேன். உனக்கு தேனு அகிலாவுக்கெல்லாம் துணி எடுத்துக்கு வந்தேன். இதில் உனக்கு பட்டுச்சலை வாங்கி வந்திருக்கேம்மா. நல்லா இருக்கேன்னு பாரு. பிடிக்குதான்னு பாரு, இல்லைன்னா அம்மா கூட்டு போய் மாத்திக்கு வந்துரு. அது எப்படிப்பா? நீங்க எடுத்துட்டு வந்தது எனக்கு பிடிக்காம இருக்குமா? அதெல்லாம் நல்லதா இருக்கும். பிரிச்சு பார்த்துட்டு சொல்லுமா. சரிப்பா, நான் உள்ள எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. என்னங்க திடீர்னு புது துணியெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை இந்திரா, இன்னும் ஒரு வாரத்தில் மலருக்கு கல்யாண நாள் வருது. எப்படியும் மாப்பிள்ளை கூட சேர்ந்து வந்திருந்தா இந்நேரம் துணிமணிலாம் எடுத்து கொடுத்து நம்மளும் சேர்ந்து வாழ்த்திருப்போம். திடீர்னு தோணுச்சு, அதான் நான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன். அப்படியே அகிலாக்கும் தேனுக்கெல்லாம் சேர்த்து வாங்கி வந்திருக்கேன். என்னையா சொல்ற? ஒரு வாரத்துல கல்யாண நாள் வருதா? காலம் ஏன் தான் இப்படி வெரசா ஓடுதோனே தெரியலப்பா. பாக்குறதுக்குள்ளேயே ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஏங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா? கல்யாண நாளுக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா அதை விட இப்ப ரொம்ப முக்கியமானது கல்யாண நாளுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்கு மலரை அனுப்பி வைக்கிறது தாங்க. அதைத்தாங்க நாம யோசிக்கணும். கல்யாண நாள் அன்னைக்கு மாப்பிள்ளையும் மலரும் பிரிஞ்சிருக்கிறது எனக்கு என்னமோ அவ்வளவு நல்லதா படலைங்க. அதுக்குள்ள அவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சு மலரையும் அகிலாவையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தாங்க நல்லது. அவங்களும் கல்யாண நாளை ஒன்னா சேர்ந்து கொண்டாடின மாதிரியும் இருக்கும், நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ராசத்தோர ஏதாவது முயற்சி நடந்துட்டு இருக்காயா? கல்யாண நாளுக்குள்ள பிள்ளைங்களை அந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு சாத்தியம் ஏதாவது இருக்கா? இல்லைம்மா, ஐயாவும் அங்கங்கே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. நமக்கு பண தேவை இருக்குன்னு இப்போ போய் தோட்டத்தையும் நிலத்தையும் விற்க போனால் அம்புட்டு பேரும் நம்மளுக்கு பண தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அடிமாட்டு விலைக்கு பேரம் பேசுகிறாங்கம்மா. ஐயோ, இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே வயிற்றுச்சலாக இருக்குமா. பொண்ணு விளையிற பூமியை இம்புட்டு கம்மியான காசுக்கு கொடுத்தா அந்த பூமிக்கு மதிப்பு இருக்காதுமா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிலத்தை விற்கணும்னா சாந்தா அம்மாவுடைய கையெழுத்து வேணுமா. அவங்களும் வந்து கையெழுத்து போட்டாதான் செல்லுன்னு சட்டம் சொல்லுது. அதாம்மா, சாந்தம்மாவை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்து அப்புறமா பேசலான்னு ஐயா யோசிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் சரியா நடந்தா மற்றதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுமா. என்னவோப்பா, பிள்ளைங்களை நல்லபடியா கல்யாண நாளுக்குள்ள சேர்த்து வைக்கிற வழிய பாருப்பா.
அதுதாயா அந்த பிள்ளைங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய கல்யாண பரிசா இருக்கும். பட்டு சேலையா? ஒருவேளை மலர்க்கா இருக்குமோ? ஹை, ஆமாங்கா. அக்காக்கு கல்யாண நாள் வருதுல, அதனாலதான் அப்பா பட்டு சேலை வாங்கியிருக்காரு போல இருக்கு. கலர் நல்லா இருக்குல்லடி. நல்லா இருக்குக்கா. அக்கா, உன் பட்டு புடவை கலர் சூப்பரா இருக்குக்கா. பாரேன். வா மலரு, வந்து எப்படி இருக்குன்னு பாரு மலரு. எடுத்து வை அகிலா, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஏன் அப்பா உனக்காக எவ்வளவு ஆசை ஆசையா சேலை வாங்கிட்டு வந்திருக்காரு, அதை வாங்கி பாக்குறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? என்ன மலரு, உன் கல்யாண நாள் புடவை பாக்குறதுக்கு உனக்கு ஆசை இல்லையா? என்னாச்சுக்கா, ஏன் இப்படி இருக்க? ஏன் மலரு, நான் உனக்கு கேட்டா கோச்சுக்க மாட்டியே? உனக்கு பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு 2 குடும்பமும் சமாதானமாகணும், நாம 2 பேரும் போய் அந்த வீட்ல வாழணுங்கிற ஆசையே இல்லையா? இப்படி எல்லாத்துக்கும் இப்படி பேசாம இருந்தா என்ன மலரு அர்த்தம்? ஏதாவது பதில் சொல்லு மலரு. ஆசை இல்லாம இல்ல அகிலா. எனக்கும் அந்த வீட்ல அவர் கூட இருக்கிறது தான் சந்தோஷம். அவர் வேற இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்து தனியா இருந்து கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் பாக்குறப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு போயிட மாட்டோமான்னு தோணுது. ஆனா இதெல்லாம் தாண்டி நாம அந்த வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறப்போ அதுக்கு பேசாம இங்கேயே இப்படியே இருந்துடலான்னு கூட தோணுது அகிலா. அப்பா நம்ம 2 பேரையும் வாழ வைக்கணுங்கிறதுக்காக பூர்வீக சொத்துன்னு கூட பார்க்காம அதை விற்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதையும் அதை விற்க முடியாம கஷ்டப்படுறதையும் பாக்குறப்போ ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்து அப்பாவுக்கு கொடுத்த கஷ்டம் போதும்னு தோணுது. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ம அவருக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருப்போம்? இன்னும் எவ்வளவு காலம்தான் அந்த கஷ்டத்தை அவர் நமக்காக தாங்கிட்டே இருப்பாரு? அப்பாவை அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திட்டு நான் மட்டும் அங்க போய் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமும் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட அப்பா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். இந்த சேலைய பார்க்கும்போது கூட இதுக்காக அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு தோணுதே தவிர அதை பார்க்கணும்னு தோணல. நான் அங்க போய் அவர் கூட சந்தோஷமா வாழணுங்கிற நினைப்பு வரப்போ அப்பா படுற கஷ்டமும் சேர்ந்தே வருது அகிலா. நான் அவர் கூட போய் சேர்ந்து வாழ முடியலன்னா என்ன? அதான் அவர் அப்பப்போ ஏதாவது காரணம் சொல்லிட்டு என்னை பார்க்க வராரே, எனக்கு அந்த சந்தோஷமே போதும் அகிலா. என்னக்கா மலர் அக்கா இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவ சொல்றதும் கரெக்ட் தான் தேனு. சரி விடு, பார்க்கலாம். இந்த பிரச்சனை எல்லாம் எப்பதான் தீருமோ? யாருக்கு தெரியும், பார்க்கலாம்.
பலே வெற்றி, பலே. வர வர நீயும் மிகவும் சாமர்த்தியமாக சுவரேறி குதிக்க ஆரம்பித்து விட்டாய். அதே சாமர்த்தியத்தோடு மலரையும் வர வைத்து விடலாம். ஐயோ, ரூம்குள்ள சிக்னல் கிடைக்கல போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? நேத்து மாதிரி ரூம்குள்ள போயிட வேண்டியதான். இல்ல வெளியே இருந்து ஏதாவது சிக்னல் கொடுத்தா வரலான்னு பார்ப்போம். என்ன சிக்னல் கொடுக்கறது? ஒருவேளை அவர் வந்துருப்பாரோ? பார்த்து பத்திரம். பார்த்து மெதுவா. என்னமோ சத்தம் கேட்டுச்சே. நேற்று இப்படித்தான் யாரோ வந்தது மாதிரி சத்தம் கேட்டுச்சு. இன்னைக்கு அப்படித்தான் கேட்குது. ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள திருடுங்கிட்ட வர்றதுக்கு முயற்சி பண்றானா? பார்த்து வர மாட்டியா? சாரிங்க, இருட்டுல எதுவும் தெரியல. இரு, கொஞ்சம் அமைதியா இரு. சத்தம் கேட்டு யாராவது வராங்களான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு யாரும் வரலங்க. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, தூக்கம் வரல. உன்னை பார்த்து பேசணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இப்படி அர்த்த ராத்திரியில யாருக்கும் தெரியாம நம்ம திருட்டுத்தனமா மீட் பண்ணி பேசுறது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதான் போய் பார்ப்போம். ஒரு வேளை நீ முழிச்சிருந்து வெளியே வந்தேனா இன்னைக்கும் பேசிட்டு போலான்னு கிளம்பி வந்தேன். அது மட்டும் இல்லாம உன்கிட்ட உன்னை கொடுக்கணும். என்ன? என்னங்க இது? இது தெரியலையா? சாமந்தி பூ. அதான் கேக்குறேன். ஒண்ணு மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பாங்க, இல்லைன்னா ரோஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா நீங்க என்ன வித்தியாசமா சாமந்தி பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சொன்னா சிரிக்க மாட்டியே? மாட்டேன். சொல்லுங்க,
சாமத்தில வார எம்மா சாமந்தி புத்தார அப்படின்னு பாடிட்டு இருக்கிறப்ப உன் நினைப்பு வந்துச்சு. அதான் நம்ம தோட்டத்துல இருந்து ஒரே ஒரு சாமந்தி பூ பறிச்சு உன்னை பார்க்க ஓடி வந்தேன். ஏய், சிரிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. சாரி சாரி சாரி. என்ன காரணம் கொஞ்சம் மொக்கையா இருக்கா? காரணம் எப்படி இருந்தா என்ன? உனக்காக தானே கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கலாம்ல. தேங்க்ஸ். எவனோ கலவாணி போய் தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்திரா இந்திரா என்னங்க? ஏய் இந்திரா எந்திரி. சும்மா இருங்க. ஏய் எந்திரிக்கிறீல்ல? ஏங்க சும்மா இருங்க. அடத்து கருமம் கருமம். எவனோ ஒரு கலவாணி பைய வீட்டுக்குள்ள வந்திருக்காண்டி. சத்தம் கேக்குதுடி, எந்திரி. என்னங்க சொல்றீங்க? அட ஆமாண்டி. நம்ம வீட்டுக்குள்ள எவங்க வந்துட போறான்? தெரியலையே. நேத்து இப்படிதான் சத்தம் கடிச்சு, இன்னைக்கு இப்படித்தான் சத்தம் கேக்குது. ஆனா நான் உறுதியா சொல்றேன், எவனோ வந்திருக்கான். ஏய் அம்மா வெளுப்பு. அத்தை அத்தை. ஐயோ என்னம்மா நீ இந்த ராத்திரில எழுப்புற? ஏன் 2 பேரும் எந்திரிச்சு இப்படி உட்காந்துருக்கீங்க? வீட்டுக்குள்ள எவனோ ஒரு களவாணி பையன் வந்துட்டானா? என்னன்னு சொல்ற? களவாணி பயலா? ஐயோ என்னப்பா சொல்ற? களவாணி பயலா? ஐயோ பொண்ணுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க இந்த நேரத்துல. ஐயோ கத்தாம எல்லாரும் பின்னாடி வாங்க. ஐயோ என்னங்க உருட்டு கட்டையில எடுத்து வச்சிருக்கீங்க? நேத்தே சத்தம் கடிச்சு சொன்ன, அதான் ஒரு பாதுகாப்பா இருக்கட்டும் சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி சரி. அடுத்த வாரம் என்ன நாள்னு நானும் உங்ககிட்ட மத்தியானத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜைலாம் சொல்லிட்டு இருந்தேன்ல. நீங்க அடுத்த வாரம் என்ன நாள்னு கேட்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அத சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் அப்படியே சுத்தி வளைச்சு அந்த நாள் இந்த நாள்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான பார்த்தேன். அதான் நானே கடைசியில கல்யாண நாள்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? சொன்னதுனால தாண்டி மவளை நீ தப்பிச்ச. நீ மட்டும் சொல்லாம இருந்திருக்கணும், அப்ப இருந்திருக்கும் உனக்கு. இலை பூசாரி எந்திரியா. ஏ பூசாரி எந்திரியா. டேய் கலவணி போய் வந்துக்கடா, எந்திரியா. எந்திரியா. ஐயா ஐயா கிறுக்கு போல கத்தாதடா. என்னாச்சுங்க ஐயா? எதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க? டேய் வீட்டுக்குள்ள திருட்டு போய் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீ போய் வீட்டு கட்டி எடுத்துக்கோ போடா. சரிங்க ஐயா. டேய் எங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு வாடா. சரிங்கம்மா. நான் போய் பார்த்துட்டு 1 2 3 சொல்லுவேன். 3 சொன்னதும் எல்லாரும் மொத்தம் வந்து அவன் கையில உடச்சு போடணும். சரியா? சரிங்க. வாங்க.